அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினமான ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு ஒரு பதிவு. இந்து மதத்தின் உண்மை கருத்துக்களை முழுவதுமாக மிகவும் தெளிவாக எல்லா மக்களுக்கும் புரியும் வகையில் எடுத்து கூறிய ஞானி விவேகானந்தரே ஆவார். அவருடைய அறிவின் வேகத்திற்கு தடையே கிடையாது. அவருடைய தைரியத்திற்கோ எல்லையே கிடையாது. இந்து தர்மத்தின் புதிய கிளர்ச்சிக்கு, இந்து மதத்தின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவரான சுவாமி விவேகானந்தரே எனக்கு பிடித்த ஞானி ஆவார். சுவாமி விவேகானந்தரின் குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரே மகாஞானி ஆவார். உலகிற்கெல்லாம் புதிய ஒளி கொடுக்க பிறந்த ஞானிதான் விவேகானந்தர் என்ற எண்ணம் மகாஞானியின் திருவுள்ளத்தில் தோன்றியது. அதனால் பரமஹம்சர் நரேந்திரநாத் என்ற இயற்பெயர் கொண்ட விவேகானந்தருக்கு ஞான நெறி உணர்த்தினார். ஞான உபதேசம் பெற்ற காலம் முதல் நரேந்திரர் தனது பழைய இயல்புகளெல்லாம் மாறி புது மனிதராகிவிட்டார். பிரம்மம் என்னும் கல்லை உண்டு ஞானி விவேகானந்தர் எழுதிய வசனங்களே எந்நாளும் அழிவில்லா வசனங்கள் என்று பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் போற்றி வருகின்றனர். சுவாமி விவேகானந்தரிடம் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் ஆகியவை உண்டு. சைவம் சார்ந்த கருத்துக்களும் வைணவ கருத்துக்களும் உண்டு. சமய சமரசம் பற்றிய கருத்துக்களும் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களும் உண்டு. தொண்டு, கலைகள், பெண்கள் முன்னேற்றம், கல்வி, ஏழை எளியவர்களை உயர்த்துதல், பொருளாதாரம், தீண்டாமை, மக்களுக்கிடையில் சமத்துவம் போன்ற தேச சமுதாய நலனுக்கு உகந்த கருத்துக்களும் அவரிடம் உண்டு. இவ்விதம் விவேகானந்தர் ஓர் ஆன்மீக பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அடிப்படையில் அவர் ஒரு பூரண ஞானி. விவேகானந்தரின் தேசபக்தி கருத்துக்கள் தான் முதலில் இந்தியாவில் தேசிய எழுச்சியை ஏற்படுத்தியது. சமய தலைவராகவும் சமுதாய தலைவராகவும் வாழ்ந்து அந்நியருக்கு அடிமைப்பட்டும் தன்மானமிழந்தும் உறங்கி கிடந்த இந்தியாவை தட்டி எழுப்பி வீறு கொண்டு எழச் செய்தவர் சுவாமி விவேகானந்தர். அவரது வீர முழக்கம்தான், அவரது அறைகூவல் தான் இந்திய மக்களை சிலிர்த்தெழுந்து சுதந்திர போராட்டத்தில் அன்று ஈடுபட வைத்தது. எனவே மகாகவி பாரதியார் சுவாமி விவேகானந்தரை பற்றி குறிப்பிடும்போது, விவேகானந்த பரமஹம்ச மூர்த்தியே இந்தியா விடுதலை பெறுவதற்கு அஸ்திவாரம் போட்டவர் என குறிப்பிடுகின்றார். விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் இந்திய தேசத்துக்கே வழிகாட்டியாக விளங்குகின்றன. பொது உடைமை இயக்க தலைவர் அமரர் ப. ஜீவானந்தம் அவர்கள் கூறிய சுவாமி விவேகானந்தரை பற்றிய குறிப்புரையுடன் என் பேச்சை முடிக்கின்றேன். இந்த பாரினை குலுக்கிய பாரத துறவி, துறவிகளிலும் தனக்கு நிகர் தானே ஆன அரசியல் துறவி, பாரதமணி திருநாடே தான் என்று உருவகித்து வாழ்ந்த முழுமையான தேசபக்த துறவி, நவீன இந்தியாவின் ஞானாசிரியர், இந்திய ஆன்மீக ஞானமும் மேற்கத்திய அறிவியலும் இணைந்து உறவாடி ஒளிவிட்ட கூட்டு மேதை, எம்மதமும் சம்மதமே என்ற புதுநெறி பெரியார், ஏழை எளிய மக்களுக்காக காலம் முழுவதும் இதய ரத்தம் பெருக்கிய கருணை கடல், தீர்க்கதரிசிகளில் தீர்க்கதரிசி, பெருநாவலர்களில் பெருநாவலர், துறவியுடையில் திகழ்ந்த புரட்சிவேல், இந்திய மண்ணில் சமதர்ம கருத்தை வரவேற்ற முதல்வர், பேச்சில் நடையில் பார்வையில் வீரதீரர், காட்டுத்தீ கர்ஜிக்கும் சிங்கம், 20ஆம் நூற்றாண்டை காட்டி மறைந்த மானுடன் இவர்தான் சுவாமி விவேகானந்தர். நன்றி.